அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தியறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 4 ஆகஸ்ட் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். சென்னை துறைமுகம் முன்னாள் தலைவர் சுரேஷ் அவர்களது வீட்டில் சிபிஐ போலீசார் அதிரடி சோதனை நடத்தியதாகவும், வருமானத்துக்கு அதிகமான சொத்து குவித்ததாக இவர் மீது புகார் எழுந்ததால் இந்த புகாரை அடுத்து அவருடைய வீட்டில் சிபிஐ போலீசார் அதிரடியாக சோதனை நடத்தியது பெரும் பரபரப்பை ஏற்பட்டுள்ளதாகவும், இவர் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு டி.ஆர். பாலு இருந்தபோது பதவியில் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில், அடுத்து வரும் தேர்தலில் பாமக வெற்றி பெற்றாலும் அமைச்சராக பதவியேற்க மாட்டேன் என தன்னுடைய மகன் அன்புமணி என்னிடம் கூறியதாகவும், அவர் கட்சி வளர்ப்பதில் ஆர்வமாக உள்ளார் எனும், எனவே கட்சிக்காரர்கள் அனைவரும் அவரின் ஆர்வத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறியதாகவும், இதேபோல் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் முன்பு தன்னுடைய மகனோ குடும்பத்தினரோ கட்சியில் ஈடுபட மாட்டார்கள் என்று கூறி பிறகு தன் மகனை பதவியில் அமர்த்தியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ் ஈழ நாட்டை உருவாக்க வேண்டும், தமிழ் ஈழ மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று போராட்டம் நடத்திய தமிழக மக்கள் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தை ஏவிய தமிழக அரசை கண்டித்து பெரியார் திராவிட கழகத்தினர் புதுச்சேரியில் மாபெரும் போராட்டம் மற்றும் பொதுக்கூட்டம் நடத்தியதாக புதுவையிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. நெல்லை மாவட்டம் கூடங்குளத்தில் அணுமின் நிலையம் அமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள ரஷ்ய நாட்டு என்ஜினியரை தாக்கி அவரது மகளின் பாலியல் சேட்டைகள் செய்ததாக 20 வயசு உட்பட்ட 7 இளைஞர்கள் இதில் ஈடுபட்டதாகவும், ரஷ்ய இன்ஜினியர் வைத்திருந்த கேமராவை பிடுங்கிக் கொண்டு சென்றதாகவும், இந்த 7 பேர் கும்பலை போலீசார் தேடி வருவதாகவும் செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. கூடங்குளத்தில் 100 ரஷ்ய இன்ஜினியர்கள் பணியில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. புனேவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் ஒன்றில் சிறுமி ஒருவர் பன்றிக் காய்ச்சல் நோயால் உயிர் இழந்ததால் அவருடைய உறவினர்கள் அந்த மருத்துவமனை மீது வழக்கு தொடரப்போவதாகவும், மகாராஷ்டிரா அரசு அந்த மருத்துவமனைக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாகவும் மும்பையிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ₹1 கோடி லஞ்சம் பெற்றதில் தேசிய தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் ஆணைய தலைவர் திரு பூட்டா சிங் மகன் சர்பத் சிங் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில், தன்னை பதவி விலக சொன்னால் நான் உயிரையே விட்டு விடுவேன் என்று பூட்டா சிங் ஒரு அதிர்ச்சி மிரட்டல் தகவலை வெளியிட்டுள்ளதாக புதுடெல்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் தலைவர் பூட்டா சிங்கின் மகன் ₹1 கோடி ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்ட அடுத்து மத்திய அமைச்சர் வீரபத்ர சிங் மற்றும் அவருடைய மனைவி இமாச்சல பிரதேசத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசாரால் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும், இவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய மாட்டேன் என்று செய்தியாளர்கள் கூறியதாக இமாச்சல பிரதேசத்தில் செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்க முன்னாள் அதிபர் பில் கிளின்டன் அவர்கள் திடீரென்று வடகொரியாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளதாகவும், அங்கு சிறையில் உள்ள 2 அமெரிக்க நிருபர்களை மீட்க அவர் சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. இது அமெரிக்காவுக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளதாக வாஷிங்டனில் இருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சோமாலிய நாட்டின் கொள்ளையர்களை அடக்குவதற்கும் அந்நாட்டில் உள்நாட்டு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் ஆஸ்திரேலிய ராணுவத்தினர் அதிகம் ஈடுபட்டுள்ளதால் இதனை எதிர்க்கும் நோக்கில் ஆஸ்திரேலியாவில் உள்ள ராணுவ தளத்தின் மீது சோமாலிய தீவிரவாதிகள் நடத்த வந்த தற்கொலை படை தாக்குதலை முறியடிக்கப்பட்டுள்ளதாகவும், இது தொடர்பாக 4 பேரை மெல்போர்னில் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் மெல்போர்னில் இருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது.
ஆப்கானிஸ்தானில் வரும் 20ஆம் தேதி அதிபர் தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் ஆப்கான் தலைநகர் காபூலில் உள்ள முக்கிய தூதரங்கள் உள்ள இடத்தில் தாலிபான்கள் திடீரென்று ராக்கெட் தாக்குதல் நடத்தியதால் அந்நகரமே பெரும் பரபரப்பு அடைந்ததாகவும் உயிர் சேதம் எதுவும் இல்லை என்றும் காபூலில் இருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சீனாவில் பிளேக் நோயின் சந்தேகத்தில் ஒரு சிறு நகரம் முழுவதும் தனிமைப்படுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் வடமேற்கு பகுதியில் உள்ள நகரத்தை சேர்ந்த ஒருவர் நுரையீரலை பாதிக்கும் பிளேக் நோய்க்கு பலியானதை தொடர்ந்து ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இந்த நோய் அதிவேகமாக பரவக்கூடியது என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. நேபாளத்தில் 23 கட்சிகள் கூட்டணி ஆட்சியை நாளைக்குள் கலைக்கப்பட வேண்டும் என்றும் புதிய தேசிய அரசு அமைக்கப்பட வேண்டும் என்றும் அப்படி செய்யாவிட்டால் பாராளுமன்றத்தை கைப்பற்றுவோம் என்று மாவோயிஸ்டுகள் மிரட்டி உள்ளதாக காட்மாண்டுவிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தெற்கு சூடானில் வெடித்துள்ள இன வன்முறைகளில் 160க்கும் அதிகமான மக்களின் கொல்லப்பட்டுள்ளதாகவும் பெரும்பாலும் பெண்களும் குழந்தைகளும் கொல்லப்பட்டுள்ளதாகவும் ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான சூடானில் இருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஐரோப்பா நாடுகளில் ஒன்றான ஸ்பெயின் மற்றும் கிரீஸ் நாடுகளில் காடுகளில் ஏற்பட்ட பயங்கர தீயில் பல ஏக்கர் பரப்பளவில் கருகிய சாம்பலானதாகவும் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்று ஸ்பெயின் நாட்டிலிருந்தும் கிரீஸ் நாட்டிலிருந்தும் செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தாய்லாந்து நாட்டில் விமானம் ஒன்று புறப்பட்டு சென்றபோது திடீரென்று விபத்து ஏற்பட்டு முன்பகுதி முற்றிலும் சேதமடைந்ததாகவும் இதன் பைலட் சம்பவ இடத்திலேயே உயிர் இழந்ததாகவும் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்ததாக தாய்லாந்திலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 4 ஆகஸ்ட் 2009 பிற்பகல் 4 மணியளவில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டங்கள் அவ்வளவாக காணப்படவில்லை. லேசான மேகங்கள் ஒரு சில இடத்தில் தென்படுகின்றன. ஆகையால் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் கம்மியே என்றும் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததாகவே செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.